கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதே மாதிரி ஒரு பங்குக்கு மறைவுரை ஆற்றப் போயிருந்தேன். காலையில் திருப்பலி முடிந்த உடனே பங்கு சாமியாரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. பங்கு சாமியார் உங்கள் சாமியார் மாதிரி சின்ன வயசுக்காரரு. இப்போ நான் வெளியே நின்றுட்டுருக்கேன். இன்னொரு கிராமத்திலேருந்து ஒரு கூட்டமாக ஆட்கள் நிற்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஒரு அவஸ்தை கொடுக்கணும் சாமி. இப்போ நான் ஃபாதர்கிட்ட போய் நான் போயிட்டு வந்துடுறேன்னு. ரொம்ப நன்றி சாமி, நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் கூட போகிறேன்னு சொல்லி அவர்கள் என்னை கூட்டி சென்றார். போனால் ஒரு வீடு, அது திறந்தா ஏகப்பட்ட பேர், பெரிய குடும்பம். அது ஒரு அறை, அதுக்கு அடுத்து ஒரு அறை, அப்புறம் போனால் ஒரு தனி அறையில் சுற்றிலும் நிற்கிறாங்க. ஒரு வயோதிகர் படுத்திருக்கிறார். கரிய உருவம், மெலிய உருவம், அப்படியே சுருண்டு போய் படுத்துருக்கிறார். ஒரு புழு பூச்சியை போல் அப்படி சுருண்டு இப்படி கை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு படுத்துருக்கிறார். அவர் சுற்றிலும் ஆட்கள் நின்றுட்டுருக்குறாங்க. நான் அப்படியே பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே என் மனசில் என்ன தோணுச்சோ அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் நான் செஞ்சேன். எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு. இப்படி பார்த்தாங்க. நம்ம வீட்டுக்கு நம்மளே வெளியே போக சொல்கிறாரு அவர் அப்படின்னு பார்த்தாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த அறையை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன். இப்போ நான் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் வெளியில் போங்க. கதவை சாத்தினேன். சாத்தி அவர் பக்கத்தில் சொன்னேன், ஐயா நேரம் வந்துருச்சு, இதுதான் நேரம், சரியான நேரம் இது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. கடவுள் இப்படி தான் வேலை செய்வார். எனக்கு புரியுது. நான் ஃபாதர் வந்திருக்கேன், இதுதான் நேரம், சரியான நேரம் யாது அப்படின்னு. அவர் 2 கையில் ஒரு கை எடுத்தார். அவர் சொன்னார், இல்லை சாமி, ஒன்றும் நடக்காது சாமி. இல்லை நடக்கும். அது எப்படி? நான் ரொம்ப மோசம், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ மோசம்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறத. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கடவுள். இல்லை சாமி, உங்களுக்கு தெரியாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது சாமி. தவறாக சொல்லுகிறீர்கள். நீங்களும் நானும் நம்புகிற கடவுள் மன்னிக்கின்ற கடவுள். தன்னை குற்றுயிரும் கொலையுருமா கடைசி சுற்றத்தை வெளியே வரும்பொழுது கூட இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும் சொன்னவரியா. புரிஞ்சுக்கங்க. தெரியாமலா செஞ்சான்? எல்லாம் தெரிஞ்சு தான் செஞ்சான். அதிகார வர்க்கம் ஒரே இரவில் விசாரணை இல்லாமல் கொண்டு போட்டதுன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்? தெரியாமல் செய்கிறார், அவர்களை மன்னியும். நாம் நம்புகிற கடவுள் மன்னிக்கிற கடவுள், புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. அப்படியே கண்ணை திறந்தார். மெதுவாக அப்படியே பார்த்தார். அமைதி. நான் சொன்னேன், பாவத்தை அறிக்கையிடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே திரும்பினார். அவர் பக்கம் போனேன். அந்த மனிதன் தனது பாவங்களை அறிக்கையிட்டார். கொடூரமான ஒரு மனிதர். அந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை யாராவது வாழ்ந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ மோசமான ஒரு ஆள். எனக்கு முன்ன தெரியாது. பாவங்களை அறிக்கையிட்ட மனிதனை நினைத்து நான் ரொம்ப அதிர்ந்து போனேன். அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாரு, கடவுள் என் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். அவர் கடைசி நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே அவஸ்தை ஒன்று கொடுத்தாச்சு, இப்போ போயிடுவாரோன்னு அவஸ்தை கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு சொன்னேன், நீங்கள் ஏன் கூனி குறுகி சுருண்டு புழு போல படுத்திருக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் செய்த பாவம், குற்றம், குறைகள் எல்லாம் உங்களுக்கு இப்பதான் தெரியுது. இவ்வளவு காலம் தெரியல. ரத்தம் சூடாக இருந்த பொழுது, நீங்கள் முழு வேகத்தோடு இயங்கிய பொழுது, காசும் பணமும் பொன்னும் பொருளும் அதிகாரமும் இருந்த பொழுது உங்களிடம் அகந்தையும் ஆணவம் மட்டும்தான் செயல்பட்டுச்சு. ஆடி அடங்கிட்டீங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. இன்னொரு பாட்டு இருக்கு. ஆடிய ஆட்டம் என்ன? ரத்தம் சூடா இருக்கும்போது இளமை காலத்தில் ஆடுறது. திமிரு, அகம்பாவம், ஆணவம். அப்படியே வண்டி ஓடாதுங்க. ஒரு காலகட்டம் வளர்ந்து உடல் தளர்ந்து
நடக்க முடியாமல், இயங்க முடியாமல், சுயமாக நமது காரியங்களை செய்ய முடியாமல் படுத்த படுக்கை ஆகிற பொழுதுதான் புத்தனுக்கு போதி மரத்தடியில் ஞானம் நமக்கு இயங்காமல் இருக்கும்போது ஞானம் வருது. அப்பவும் நம்ம என்ன நினைக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் கடவுளை என்ன மன்னிக்க மாட்டார்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கடவுள் உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். ஆனால் உங்களுக்கு புது வாழ்வு தருகிறார். எஞ்சி இருக்கிற காலத்தில் நீங்கள் செய்த பாவங்களுக்கான பரிகாரத்தை என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து தீர்த்தம் தெளிச்சுட்டு கதவை திறந்து உள்ளே விட்டேன். அவர் இப்படி படுத்திருந்தார், ஒரு சைடாக இப்படி குறுகி படுத்திருந்தார். நான் கதவை திறந்து அந்த ஜெபம்லாம் செஞ்சு முடித்து நற்கரணை கொடுத்ததுக்கப்புறம் அவர் மல்லாக்க படுத்திருந்தார். கை காலம் நீண்டுருச்சு, குறுகி சுருங்கி இருந்த உடல் நீண்டு அருமையாக படுத்திருக்கிறார். முகத்தில் ஒரு தெளிச்சி, ஒரு 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 வலி. உள்ளே வந்தவங்க பார்த்துட்டு, முதல்ல சின்ன பிள்ளைங்க தான் ஓடி வச்சு ஒரே ஓட்டம், அம்மா தாத்தா பாருங்க படுத்திருக்காரு, நல்லா படுத்திருக்காரு, ஒரே சத்தம். எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க, என்ன ஆச்சு இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க என்னையே. நான் சொன்னேன், இங்கே ஒன்றும் ஆகலை, இங்கே ஒன்றும் ஆகலை. இல்லை, எப்படி இருந்தார், இப்போ மண்டை போட்டுருவார், செத்து போயிடுவார் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி புழு மாதிரி கிடந்தார், அசைவே இல்லாமல் இருந்தார். என்ன நான் பேசுகிறாரு, போய் பேசுகிறாங்க, ஆட்கள் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், இதுக்கு புதுமை நடந்திருக்கு, இது புதுமை நடந்திருக்குது. தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். இப்போ சாக போற காலத்தில் தான் நமக்கு ஞானோதயம் வருது. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் சாவு வரும்ல. உலகில் பேருண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? பேருண்மை, உண்மைனா அது மாறாது. பேருண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் செத்து போயிடும். நம்புங்க தயவுசெய்து. நீ பெரிய மாண்பு மிகுவா இருக்கலாம், எக்ஸலன்சி, லொட்டா லொசுக்க, பெரிய கொம்பனா இருக்கலாம், ஊரை ஆளலாம், நாட்டை ஆளலாம், உலகை ஆளலாம், உலக தலைவனாக இருக்கலாம். நீ எவளாயிரு செத்து போவ. மிக உறுதி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, நான் சாகவே மாட்டேன், சாகா வரம் பெற்றிருக்கான் ஃபாதர், நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன், வரலாற்றில் நான் நிற்பேன். எங்கே நிற்பேன்? சொக்குன்னு விழுந்துருவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன சொல்லுவான்? புட்டுக்குச்சுன்னுவான். என்ன ஆச்சு? போச்சுன்னுவான். இப்பொழுதே நம்ம தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாருன்னுவான். மண்டை போட்டால் அண்ணா இருந்த பூத உடல் அண்ணா சமாதியை கடந்து வந்துடும். என்ன உடல்? பூத உடல். தூக்கி ஆச்சான்னுவான். நம்ம ஆளுங்களே கேட்பாங்க, தூக்கலை இன்னும் என்ன பொருளா தூக்கலையான்னு. அவ்வளோதான் வாழ்க்கை. புரியுதுங்களா? அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? மாறணும்னு நினைக்கணும். முதல்ல மாறணும்னு நினைக்கிறோன்னா நம்ம செய்கிறது தவறுன்னு நினைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எது செய்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் செய்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு தவறை செய்கிற பொழுது அது தவறு என்று நமக்கு மறந்துடுது. இப்போ வாயை திறந்த எல்லாரும் பொய். இந்த நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்களோ அவ்வளோ பொய் சொல்லணும். இந்த நாட்டினோட நிலைமை. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாயை திறந்தா அண்ட புழுகு ஆகாச புழுகு. ஏன்டா பொய் சொல்லணும்? நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். பொய் சொல்வது வாயை திறந்தா. வாயை திறந்தா எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறது. எல்லாரும் ஆத்தா அம்மா தான், எல்லாரும் அசிங்கமாக பேசுறது. செயல்னு வந்துட்டா திட்டுறது, அசிங்கமாக திட்டுறது, மட்ட ரகமாக திட்டுறது. கோவம் வந்துருச்சுன்னா அடிக்கிறது. மனசில் இன்னும் கோவம் வந்துருச்சுன்னா ஒழிக்கிறது, ஏமாத்துறது. எவ்வளோ கொடுமையானதுங்க, எவ்வளோ மோசமான ஒரு காரியம். அப்போ நம் மனதில் என்ன நினைவு இருக்குதுன்னா, நாம் சாகா வரம் பெற்றவர்கள்ன்ற ஒரு நினைவு நம்மளை அறியாமலே இருக்குது. காசு சேர்க்கிறவன் சேர்த்துக்கிட்டே இருக்கான், ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே இருக்கான், பொண்டாட்டி அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்.
தண்ணி அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், சூதாடுறவன் சூதாடிக்கிட்டே இருக்கான். பெற்ற தாய் தந்தையை மதிக்காமல் அவர்களுக்கு வயிறார சோறு ஓடாமல் இருக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு 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 தவறற்ற ஒரு செயலாயிடுச்சு. பெரியவர்களை மதிக்கக்கூடாது, மதிக்கணும் இல்லை, பெருசு கேட்டு கட்டைகளை. அப்போது எல்லாருக்கும் எது சரி எது தவறு என்று தெரியும். ஆனால் எல்லோருமே தவறை மட்டுமே செய்கிறோம். அதுதான். அப்போ தவக்காலம் என்பது, இந்த 40 நாட்கள் என்பது எதற்காக என்றால், நாம் யார், எங்கிருந்து வந்தவர்கள், யாரை நம்புகிறவர்கள், நமது வேதம் என்ன, இயேசு யார், அவர் என்ன சொல்லுகிறார், நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று, அதுதானே தவக்காலம். பிரியமானவர்கள், நான் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அமெரிக்காவில் பெரிய பெரிய மருத்துவமனைகளிலெல்லாம் ஒரு அலுவலகம் இருக்குது. அங்கே குருவானவர் எப்போவுமே இருப்பார். பிசிடின்னு சொல்லுவாங்க, பாஸ்டல் கேர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. குருவானவருக்கு என்ன பண்ணினா, ஒரு செல்ஃபோன் கொடுத்துருவாங்க, பேஜர் கொடுத்துருவாங்க. யாருக்கு என்ன உதவி தேவையோ, நன்மையாக இருக்கலாம், கவுன்சிலிங்காக இருக்கலாம், ஜெபம் சொல்ல வேண்டியதாக இருக்கலாம், அதில் பேர் போடுறோம். இத்தனாவது மாடி, 15வது மாடி, 20வது மாடி, 18வது மாடி, 5வது மாடியில் இன்னாருக்கு பாசின தேவை, இன்னாருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்போ ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒரு அறை எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. நான் அந்த அறைக்கு போனேன். அந்த அறை திறந்த உடனே எனக்கு அப்படியே குபுக்குன்னு வேர்த்துருச்சு. அது குளிர்காலம், நான் கோட்டு சூட்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே குபுக்குன்னு ஊற்று, அப்படியே இங்கேருந்து எனக்கு நல்லா தெரியுது, அப்படி உயர்த்து அப்படியே ஊற்றுது அப்படியே. ஏன்னா நான் பார்த்த காட்சி அப்படிப்பட்ட ஒரு காட்சி. ஒரு படுக்கையில் ஒரு அம்மா படுத்திருக்காங்க. துண்டா 2 கை இல்லை, துண்டா 2 கால் இல்லை, ஏறக்குறைய இந்த மைக்கு மாதிரி இருக்குது உருவம். தலை ஒரு பிண்டம், அந்த உடம்பு ஃபுல்லாக ஒயராக போய் பக்கத்தில் இருக்க எந்திரத்தில் எனக்கு இணைஞ்சிருக்கு. அந்த எந்திரம்லாம் பீப் பீப் பீப்னு ஓடிக்கிட்டே இருக்குது சத்தம். எனக்கு அப்படியே, நான் அப்படி பார்த்ததில்லை. உடல்நலம் சரியில்லாதவங்களை போய் ஜோம் பண்ணியிருக்கேன், இப்படி பார்த்ததே இல்லை. அந்த அம்மா வந்து கமான் இன் அப்படி சொல்கிறாங்க, உள்ளே வாங்க ஃபாதர்னு சொல்கிறாங்க. எனக்கு தொண்டையெல்லாம் வத்தி போய் வார்த்தை வரல, ஒன்றும் வரல. எனக்கு கால் நகரல, என்னால் பேச முடியல, போக முடியல, பேரதிர்ச்சி. நான் எவ்வளோ வேணும் நின்றுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே பக்கத்தில் போனேன். பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு வார்த்தை வரல. அவங்கள பார்த்தா இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு, நம்ம முகத்தை பார்த்தா தெரியுமில்ல, இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. இதுதான் முதல்ல அவங்களே பேசி அவங்களே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே என் தொண்டை திறக்குது, என்னால் பேச முடியுது. அப்போ நான் ஒன்று கேட்கவா உங்களேன்னு கேட்டேன். சொல்லுங்கள் ஃபாதர். நான் கேட்டேன், கடவுளை நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களான்னு கேட்டேன். நான் கேட்டது தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. நம்ம எல்லாரும் சிரிக்கணும், ஆனால் சில நேரத்தில் சில மனிதர்கள் சிரிக்கின்ற சிரிப்பிலே மிக ஆழமான அர்த்தம் புதைந்திருக்கும். அந்த அம்மா சிரித்தாங்க. சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மறுபக்கம் உங்களுக்கு தெரியாது என்று அந்த பெண்மணி சொன்னார். நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்தேன், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தேன், எனக்கு கிடைத்த பெயர் புகழ், எனக்கு திருமணம் முடித்த கணவர், எப்படி என் பிள்ளைங்கள், பெரிய ஒரு குடும்பத்தில் ரொம்ப சூப்பராக வாழ்ந்தவங்க. கடவுள் எனக்கு அது கொடுத்தார், பிறகு எடுத்தார். கடவுள் விரும்பினால் கொடுப்பார், விரும்பினால் எடுப்பார். கடவுள் கொட்டி கொட்டி கொடுக்கும்போது நான் போற்றி புகழணும், எடுத்துட்டா சபிக்கணுமா? ஃபாதர், நான் நம்புகிற கடவுள் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத கடவுள். நான் மட்டும் ஏமாறணும்? கொடுத்தா கொண்டாடணும், எடுத்தா சபிக்கணுமா? கேட்கறதெல்லாம் கிடைச்சா கோயிலுக்கு போறணும், கிடைக்காட்டி போ ஆண்டவரே உன் கூட சண்டைன்னு இருக்கணுமா? நான் மாற மாட்டேன் ஃபாதர். என் உடம்புல ஒவ்வொரு அங்கமும், என்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இது பாதிக்கப்படும், அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா இது எல்லாம் கடைசியில் இதையும் பாதிக்கப்படும். நான் சீக்கிரம் செத்து போயிடுவான். எனக்கு நாள் குறிக்கல, என்னைக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபாதர், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மாற மாட்டேன் ஃபாதர். சந்தோஷமாக சாவேன். எனக்கு பயம் கிடையாது, அச்சம் கிடையாது, கலக்கம் கிடையாது, தேர்ப்பு கிடையாது.
ஏன்னா நான் நம்புற கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள். நான் மாறவே மாட்டேன். நான் அப்பதான் ஒரு கிறிஸ்தவரை பார்த்தேன், வாழுகின்ற கிறிஸ்தவரை பார்த்தேன். கடவுள் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கடவுளை நான் நம்புறேன். நான் மட்டும் மாறுவனா? துன்பம் வரட்டும், துயரம் வரட்டும், தோல்வி வரட்டும், நோய் நொடி எது வந்தா என்ன, நான் மாற மாட்டேன். நான் நம்புகிற கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னோடு இருக்கிறார். நான் நம்புகிற கடவுள் வாழும் கடவுள், செத்த கடவுள் இல்லை. இன்றும் என்றும் மாறாத கடவுள், வாழ்ந்து கொண்டு இருக்கிற கடவுள். எனக்கு போகும்போது எவ்வளோ தூரத்துக்கு நெஞ்சு அடைச்சி தொண்டை வறண்டுச்சோ அந்த அளவுக்கு எனது அப்படியே ஒரு பெரிய சுதந்திரத்தை நான் உணர்ந்தேன். அப்போ தான் இந்த பாட்டு போட்டேன். மாறாத தெய்வம் நீ மட்டும், நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம வாழ்க்கையில. ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. அதானே பண்ணிட்டு இருக்கோம். ஆணவம், திமிரு, அகந்தை. நான் அண்ணன், நான் சொல்றது கேளு. நான் பெத்தவடா, நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது. உனக்கு நான் வேணுமா, பொண்டாட்டி வேணுமா? மனுஷியா நீ? எது கட்டி வச்ச? நான் விரும்புறத செய்வேன். என்ன பண்ணுவேன் நீ? சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அடிக்கிறவர்கள் கோழைகள். யார் அடிக்கணும்னா உன்னை விட வலிமையானவனை போய் நீ அடி. பிளாக் பெல்ட் ஜோன்ஸை போய் அடி. அடித்தால் திருப்பி அடிக்காத சிறு பிள்ளைகளையும், அடித்தால் திருப்பி அடிக்க திராணி இல்லாத பெண்களையும் அடிக்கிறவன் கோழை. அப்போ உனக்கு திமிரு, அகம்பாவம், ஆணவம். காசு இருந்தா காசை வச்சு அடிக்கிற, பணத்தை வச்சு அடிக்கிற. எனக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு, நான் எனக்கு பின்னால எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆசையில பிறந்த ஆணவத்தில் தொடர்ந்து. ஆனா மனசுல வச்சுக்க, ஆடி இங்க அடங்கும் வாழ்க்கை. செத்துருவனி மவனா, எவ்வளா இருந்தாலும் சரி, எவ்வளா இருந்தாலும் சரி, செத்துருவனி. என்ன பண்ணுவ? அது தடுக்க முடியுமா உன்னால? பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து, இந்த உண்மைதனை உணர்ந்து உயிருடனே எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும், நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. பிரியமானவர்களே, நிலையானது இங்கே ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலுன்னுவான் நம்மால். என்னத்தை கொண்டு போவ நீ? 1000 புடவை வை, 100 பவுனை வை, என்ன வை, சொத்து உடம்பெல்லாம் உலகமெல்லாம் வாங்கி போய் எங்கே கொண்டு போவ? பார்த்தோம்ல, கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஜாம்பா வாங்கிலாம் மண்டை போட்டான். என்னத்தை கொண்டு போனா பார்த்தீங்களா சமீப காலங்களில்? எப்பேற்பட்ட ஆளுமைகள்லாம் அழிந்து போனது போச்சே. ஏன் ஆடணும் பிரியமானவர்களே? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் மற்றவங்களுக்கு, நமக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு செத்தா நாளானிக்கு உயிர்ப்பு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புனித வாரம் வரும், பெரிய வியாழம் வரும், பெரிய வெள்ளி வரும், சரியா சனி வரும். ஆனால் சனி இரவு நீங்கள் உயிர்ப்பை கொண்டாடுவீங்க. அதுதான் மற்றவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் இல்லை, தெரிஞ்சுக்க. துஞ்சினோரின் முதல் கனி இயேசு. எல்லாரும் உயிர்ப்போம். மறுவாழ்வு இருக்கு, கணக்கு இருக்கு. கணக்கு தீக்கணும். எதுக்கு கணக்கு வைக்கிற? அக்கௌண்ட் ஏன் தப்பு தப்பா வைக்கிற? நல்ல கணக்கில் வையி. உன் இதயம் எங்கேயோ அங்கதான். எனவே பிரியமானவர்களே, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிந்திக்கணும். இந்த உலகத்தில் உயிர் தான் இருக்கு. உலகமே உசுறு தான். வீசுகின்ற காற்று ஜீவன். கடவுள் படைத்துட்டு என்ன சொல்றாருன்னா, அனைத்தும் நல்லதென கண்டார். உண்டா?
ஞாபகம் இருக்குல்ல, அனைத்தும் நல்லதை கண்டார். என்னைக்கு மனுஷனை படைச்சாரோ போச்சு, எல்லாம் போச்சு. இது வரைக்குங்க உலகத்தில் ஒரு ஜீவராசியும் கடவுள் எதுக்காக படைச்சாரோ அதை தவிர ஒன்றுமே செய்யலை. அது வேலையை பார்க்குது. நாய் குறைக்குது, கழுதை கழுது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் மனுஷனை படைச்சார். அன்றைக்கி எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் செஞ்சான். அதுதான் ஆதி பெற்றோர் போச்சு. 2 பிறந்துச்சு போச்சா, ஒன்று கொல்லுது. மனுஷன் அப்படித்தான். இன்றைக்கி நேற்று இல்லை, படைக்கப்பட்ட பொழுதே அப்படித்தான். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? ஆதி பெற்றோர் தப்பு பண்ணிட்டாங்கப்பா, முதல்ல பிறந்த காயின் ஆபேல் ஒருத்தனை கொண்டான்ப்பா, நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணுமா? ஆதி பெற்றோரே ஆப்பு வச்சுட்டாங்க. பிறந்தது 2 ஒன்றுக்கு ஒன்று ஆப்பு வச்சுட்டு நம்மெல்லாம் சேர்ந்து ஆப்பு எல்லாருக்கும். இதை பொழப்பு சொல்லுங்க. ஆதி ஆகமத்தில் நான் படிக்கிறோம், கடவுள் மண்ணால் மனிதனை செய்து உயிர் மூச்சை ஊதினார். மனுஷனானா? கரெக்டா? ஆமாவா இல்லையா? என்ன உட்காந்துருக்கீங்க? ஆமாம். ஊதுனா மனுஷனாயிட்டான். கேரளாவில் யாராவது இறந்து போனால் இப்படி பேசுவாங்க. யாராவது இறந்து போயிட்டா பேப்பரில் படம் கொஞ்சம் டீசெண்டாக போடும். அயாள் அந்தரிச்சு, அயாள் மரிச்சு அப்படின்னு போடுவோம். இன்னும் பேச்சு வழக்கில் வந்தால் எந்த அயாள் சத்து போயின்னு சொல்லுவோம். இன்னும் பேச்சு வழக்கு சொல்லுவோம், எந்த காற்று போயின்னுமா. என்ன போச்சு? காற்று போயிடுச்சு. ஆதி ஆகமத்தில் மண்ணுக்குள்ளே காற்றை கடவுள் ஊதுனா மனுஷனாகிறான். கேரளாவில் காற்று மனுஷன்லேருந்து போச்சுன்னா மனுஷன் மண்ணுக்கு போயிடுறான். இவ்வளோதான் வாழ்க்கை. இடைப்பட்ட என்ன நடக்குதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ டக்குன்னு ஒரு பாட்டு என் காதுக்கு வந்துச்சு. பழைய பாட்டு தான். அதில் எனக்கு விடை கிடைச்சிது. அவன் என்ன சொல்கிறான், கவிஞன், நீங்கள் 1000 தடவை கேட்டிருப்பீங்க, ஆனால் இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம நல்லதை கவனிக்கவே மாட்டோம். அதில் எழுதுகிறான், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருளையுருளுதடி, அது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் உயிர் கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. அப்புறம் போ என்ன வழி பாட்டு போவான், நமக்கு தேவையில்லை. பாயிண்ட் என்ன, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருளை ஓடுதுங்கிறான். என்ன உருளை ஓடுது? என்ன உருளை? ஆதியாகமத்தில் கடவுள் ஊதுனார்ல காற்று. இங்கேருந்து இது வரைக்கும் காற்று ஓடினாதான் நீ நான், இல்லாட்டி பணம் சடலம். அதானே? அவன் என்ன எழுதுறான், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருளையும் உருளுதடி, இது சொர்க்கமா நரகமா? அதான் பாயிண்ட். அது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. கடவுள் எவ்வளவு நல்லவர்னா, அவர் நம்மை அவரது சாயலில் படைச்சிட்டார். கடவுள் சுதந்திரமானவர். அவர் என்னன்னாலும் செய்யலாம். அதே மாதிரி நம்ம என்னன்னாலும் செய்யலாம். காற்றை ஊதிட்டார். நான் தான் நீ தான் நான். நீ ஃபுல்லாக அதான் சொன்னேன். உன் உள்ளமே நான் வாழும் இல்லம்ங்கிறாரு. நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன். உலக முடிவரும் உங்களோடு இருப்பேன், உனக்கு உள்ள இருப்பேன். நீங்களும் நானும் இன்று சுவாசிப்பது கடவுளின் காற்றுங்க, கடவுளின் ஜீவன். ஜீவனை தான், கடவுளை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்குள்ள ஜீவனா வந்துட்டு சுதந்திரத்தை கொடுத்து, நீ சொர்க்கமாக்கலாம், உன் வாழ்க்கையை நரகமாக்கலாம். உன் சுற்றி வாழ்கிற மனிதர்களின் வாழ்க்கையை சொர்க்கமாக்கலாம், நரகமாக்கலாம். என்ன ஆக்க போற? நான் வாழ்வதும் உயிர் கொண்டு போவதும் உன் வார்த்தையில் இருக்கின்றான் முட்டாப்பைய. ஏன்டா அவ வார்த்தையில் இருக்கு, வாழ்க்கை வார்த்தையில் இருக்கணும், உன் வார்த்தையில் இருக்கணும். நீ வாழ்வதா சாவதா நீ தான் முடிவு பண்ணணும். அடுத்தவன் எதுக்கு முடிவு பண்ணணும்? அப்போ ஆதி ஆகமத்தில் மண்ணுக்குள் உயிர் மூச்சை கடவுள் ஊதினாரு, மனுஷனாகிறான். கேரளாவில் உயிர் மனுஷனிலிருந்து காற்று வெளியில் போச்சுன்னா மனுஷன் மண்ணுக்கு போயிடுறான். ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கையில் சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் கடவுள் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க. நம்ம கையில். என் கையில், உன் கையில். நம்ம இல்லை, கும்பலில் இது போடக்கூடாது. என் கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்? நான் எப்படி என் மனதை சொர்க்காபுரியாக்குவது?
என் வீட்டை எப்படி சொர்க்கமாக்குவது? அப்போ உன் மனசையும் உன் உள்ளத்தையும் உன் இல்லத்தையும் சொர்க்கமாக்குனாதான் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சொர்க்காபுரியாக இருக்கும், சுற்றி இருக்கவங்களாம் சொர்க்கமாக இருப்பாங்க. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? எந்த மனிதன் திட்டுறதை விரும்புகிறான்? எந்த மனிதன் பிறர் கோவப்படுறதை விரும்புகிறான்? எந்த மனிதன் பிறர் சபிக்கிறத விரும்புகிறான்? நம்ம எதையும் விரும்புறது இல்லை. அப்போ நம்ம ஏன் திட்டுறோம்? நம்ம ஏன் சபிக்கிறோம்? நம்ம ஏன் சிண்டு முடிகிறோம்? இயேசு என்ன சொல்கிறாரு? நீ உன்னை அன்பு செய்வதை போல பிறரை அன்பு செய்யும். நம்ம நினைக்கிறோம் நாங்கள் யாரையும் அன்பு செய்ய மாட்டோம், ஆனால் எல்லாரும் எங்களை அன்பு செய்யணும். என்ன நியாயம்? அப்படின்னா சுதந்திரத்தை நீ துஷ்பிரயோகம் செய்கிறாய். கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை நீ துஷ்பிரயோகம் செய்கிறாய். அதனால் நீ என்ன செய்கிறாய்? கடவுளை தோற்கடிக்கிறாய், கடவுளை பலகீனப்படுத்துகிறாய். கடவுள் பலகீனமானவராக்குற நீ. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு, கத்தியை கையில் கொடுத்துட்டு காய்கறி வெட்டு, இந்த இலையை செதுக்குன்னு சொன்னால் நீங்கள் வச்சுட்டு நான் இதைத்தான் வெட்டுவேன், வெட்டவா வெட்டிடுவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீ அதுதான் நம்ம செய்கிறோம். நான் வெட்டிட்டு செத்து போவேன். ஏன் கத்தி அது கொடுக்கலப்பா, உனக்கு புத்தியை சேர்த்து கொடுத்துருக்கேன்ல. அப்போ பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை நீ செய்யுங்கிறாரு இயேசு. தெளிவாக சொல்கிறாரு. தப்பிக்கலாம் முடியாது நீங்களும் நானும். ஆண்டவர் சொன்னால் வரமாட்டேங்கிறாரு. நான் சொன்னபடி செஞ்சால் தான் நீ வரலாம். தெளிவானது. உன் சகோதரன் முட்டாள்னு சொல்லாதேங்கிறாரு. தீர்ப்பிடாது, உனக்கு என்ன அருகதை இருக்கு, நான் பார்த்துக்கிறேங்கிறார். நான் பார்த்துக்கிறேன், விட்டுரு. நீ எதுக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுத்தறேன்? நீயா கடவுளை, நான் கடவுளா? விடு, தீர்ப்பிடாத. உன் கண்ணை பாரு, அடுத்தவங்க திரும்ப பார்க்குறேன். நீ எதுக்கு? உன் வேலையை பாரு, மற்றவங்களை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேலையை தவிர ஊரா வேலை எல்லாம் பார்ப்போம். எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாதானே செய்வோம். பிரியமானவர்கள், தவம் என்கிறது என்னன்னா எப்பவும் இதை பற்றி சிந்தனையில் இருப்பதான். காலையில் என்ன சொன்னேன்? தவம்னா கவனமாக இருக்கிறது. கவனம். எதை யோசித்தா இது சரியானதா, அதுதான் கவனம். சொல்கிறது சொல்லு சரியா, கவனமாக சொல்லணும். செய்கிறது சரியா, கவனமாக செய்யணும். ஒரு கிறிஸ்தவனது வாழ்க்கை அதுதான். செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நீங்கள் என் சீடர்கள் என்பதை பிறர் உங்கள் நற்செயல்கள் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ரொம்ப தெளிவுங்க, ஏமாற்ற முடியாது. என்ன சொல்றார்? எல்லாரும் செய்வதை போல நீங்களும் செய்தால் என்ன பெரிய காரியம் செய்கிறீர்கள்? புறப்பணத்தாரும் அப்படி செய்யவில்லையா? என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? அவன் போய் சொல்றான், அவன் சொல்லுவான், அவன் கொலை பண்றான், அவன் சொல்லுவான், அவன் கற்பழிக்கிறான், அவன் செய்வான், அவன் ஏமாத்துறான், அவன் லஞ்சம் வாங்குறான். நீ வாங்கக்கூடாது, நீ அப்படி செய்யக்கூடாது. ஏன்? எல்லாரும் செய்வது போல் நீ செய்தால் என்ன பெரிய காரியம் செய்கிறாய்? நீ என் சீடம் கிடையாது, உனக்கு நிலை வாழ்வு இல்லை. என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? நாங்கள் மற்றவங்கள மாதிரி இல்லை சொல்ல முடியுமா? மற்றவன் போய் பேசுகிறான், மற்றவன் டென்ஷன் ஆகிறான், மற்றவன் அழிக்கிறான், மற்றவன் ஒழிக்கிறான், ஏமாத்துறான், நயவஞ்சகம், சூழ்ச்சி எல்லாம் பண்ணுறான், நம்மளும் பண்ணுறோம். என்ன வாட் இஸ் த யூஸ் சொல்லுங்கள்? 40 நாள் வந்துடுவோம் தவக்காலம். இந்த புனித வாரம் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே பொட்டு வைக்காமல் பூ வைக்காமல் வந்து எனக்காக இறைவா, என்ன எனக்காக இறைவன் அப்படி சேர்த்தாருன்னா நீ என்ன பண்ணுறன்னு யோசிக்கணும்ல. பின்னால் எழுதி போட்டிருக்கும்ல, இன்றைக்கி போர்டு இருந்துச்சு நேற்று, எனக்காக உயிர் விட்டு, எனக்காக மரித்தீர், எனக்காக கொலை உண்டீர். இப்போ நீ என்ன பண்ணுற? உனக்காக அவர் மாதிரி கஷ்டப்படுவார், கொலை விடுவார், மறிப்பார், நீங்கள் வாட்டில் டன்னக்கணக்கான ஆடிக்கிட்டு போயிங்க. அதானே? எனவே பிரியமானவர்களே, இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உருவாக்குவார். இந்த உலகம் சொல்லுகிறபடியான வாழ்க்கை எல்லாரும் செய்வதை போல நாம் செய்யக்கூடாது என்பதுதான் கருத்து. தமக்கென வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். அப்போ நீ கோவப்படுற, எரிச்சல் படுற, டென்ஷன் ஆகிற, திட்டுற, பொய் சொல்ற, ஏமாத்துறன்னா நீ உனக்காக வாழ்கிறாய், உனக்கு நிலை வாழ்வு இல்லை. இதை செய்துவிட்டு ஆலயத்துக்கு வந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ண சொல்லி எல்லாம் என்ன பிரயோஜனம்? கடவுளை ஏமாற்றுகிறோமோ நம்மை நாமே ஏமாற்றுகிறோமோ யோசித்து பாருங்க.
தமக்கென வாழ்வோ தம் வாழ்வை இழந்து விடுவர். ஏன் நம் வாழ்வை இழக்க வேண்டும்? என் கேள்வி. நீ உன் வாழ்வை இழந்தால், கணவன் தன் வாழ்வை இழந்தால், உன்னால் மனைவியின் வாழ்வு இழக்கும், வாழ்வு போகும், உன் பிள்ளையோட வாழ்வு போகும். பொறுப்பாக ஒரு தாய் இல்லை என்றால் கணவன் வாழ்க்கை போச்சு, பிள்ளைங்க வாழ்க்கை போச்சு. பொறுப்பாக ஒரு ஆசிரியர் இருக்கவில்லை என்றால் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை போச்சு. பொறுப்பாக ஒரு நாட்டை ஆளுகிற தலைவர் இல்லை என்றால் அந்த நாடு நாசமாக போச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் தனி தீவு இல்லை, நாம் எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம். we are all connected. அப்போ அடிப்படையில் நமக்கு என்னால் முடியும்னு இருக்கணும். நான் எனது உடலின் உறுப்பு ஒவ்வொன்றும் செத்து போனாலும் நான் நம்புகிற கடவுள் நேற்றும் என்றும் மாறாத கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தைரியம் இருக்கணும். இந்த நிலை மாறும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா கடவுள் நம்மகிட்ட அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்குறாருங்க. எதுவுமே கொடுக்காம நம்ம கேட்குறோம் மனுஷங்கிட்ட, அதை கொடு இதை கொடுக்குறோம். ஆனால் எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துட்டு கடவுள் என்ன கேட்குறாருன்னா, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா, இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே, தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வெறும் வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும்? சும்மா சொல்லலையே, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லலையே, செஞ்சு காட்டிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? பணிவிடை பெற அல்ல பணியை செய்ய சொன்னேன், தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், உன்னை வாழச் செய்ய, உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன், இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா. தினமும் கோயிலுக்கு வரணும், நன்மை வாங்குகிறோம், ஆனால் இதைத்தான் இயேசு கேட்கிறார். வாங்குற போற, என் நினைவை செய்யறியா, சொல்றியே செய்யறியா? சொல்றது ஈஸி, எளிமையானது, செய்யறது கடினம். சொல்லாத, செய்ய, என் நினைவா செய்ய, என் நினைவா உன் தீய பழக்க வழக்கங்களை விடு. எனக்கு தமக்கன்னு நீ வாழ்ற, சுயநலம், நீ குடிக்கணும், நீ சூதாடணும், நீ அடிக்கணும், நீ மிதிக்கணும் நினைக்கிற, இழந்துருவ. நீ உன் வாழ்வை தமக்கன்னு நீ வாழ்ற, உன் விருப்பப்படி வாழாதே. இதுக்கு நான் இருக்கேன், என் வார்த்தையின்படி நீ வாழ வேண்டும், இதை என் நினைவா செய்ய. உனக்கு சக்தி கொடுக்கிறதுக்கு உணவாக நான் வருகிறேன், அப்பமாக ரசமாக என் உடலும் சதையும் ரத்தமுமாக நான் உனக்கு வருகிறேன். உனக்கு வேற என்ன வேணும்? யோசித்து பாருங்க. நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம், கண்ணை பிதுக்கி பார்க்குறாரு, உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறாரு, சாப்பிட்றீங்க. வைட்டமின் இ கம்மியாக இருக்குது, அது கொடுக்குறாரு, சாப்பிட்றீங்க. நிறைய வைட்டமின் கம்மியாக இருக்குது, மல்டி விட்டமின் கொடுக்குறாரு, சாப்பிட்றீங்க. உங்கள் உடலில் நீங்கள் மாறிடுறீங்க. புரோட்டீன் கம்மியாக இருக்குது, புரோட்டீனாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு புரதச்சத்து வந்துடுது. நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு வருதில்ல, வருதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டால் நீங்களும் நானே இயேசு கிறிஸ்துவை மாற மாட்டேங்கிறோம். சொல்லுங்கள், மாறணுமா இல்லையா? ஏங்க மாறணுமா இல்லையா? ஏன் மாறல?
யார் மாதிரி இருக்கா? 25 சாப்பிட்டா இரும்பாயிடுறோம், விட்டமின் இ ஆயிடுறோம். எதை சாப்பிட்டாலும் நமக்கு உடம்பு சத்து தேவைன்னா அந்த சத்தை நம்ம மாறிடுறோம். இயேசுவை சாப்பிட்டு நம்ம ஏன் இயேசு ஆகல? ஏனென்றால் தமக்கென்ற வாழ்கிறோம். இயேசு பிறர்க்கென வாழ்ந்தார். அவ்வளோதான் வித்தியாசம். நான் எனக்காக மட்டும் வாழ்கிறேன், ஆனால் இயேசு எல்லாருக்குமாக. அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் நன்மைத்தனத்தையே செய்தார். அவர் எல்லோரையும் அன்பு செய்தார். மாசற்ற செம்மறி, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார், எல்லோரையும் மன்னித்தார். ஆனால் நம்ம யாரையும் மன்னிக்கணும் பெரிய லபக்கு இல்லை. நான் 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 எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக ஆழமாக சிந்திக்கணும். கடவுள் நம்மளை ஒரு குறை இல்லாமல் படைச்சிருக்கிறார். அவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கிறார். உலகில் வேற எந்த ஜீவராசிக்கும் தராத அத்தனையும் கொடுத்து தனது சாயலில் படைச்சிருக்கிறார். கடவுள் அன்பு செய்கிறார், நம்ம எல்லாரும் அன்பு செய்ய முடியும். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நான் 27 பேர் அன்பு செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல் சொல்ல முடியுமா? நான் 173 பேரை மன்னிச்சிட்டேன், இன்னும் ஹவுஸ்ஃபுல்ப்பா, இன்னும் ஒருத்தனையும் மன்னிக்க முடியாது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நிறைகளோடும் குறைகளோடும் 37 பேரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், இன்னமும் ஒத்த பயில நான் ஏற்றுக்க முடியாது. வெளியில் போ சொல்ல முடியுமா? இல்லை. எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் அன்பு செய்யலாம். கடவுள் மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வேண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம். கடவுள் மாதிரி நீங்கள் எத்தனை பேரோட மன்னிக்கலாம். கடவுள் மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்காக நீங்கள் எந்த தியாகமும் செய்யலாம். கடவுள் மாதிரி நீங்கள் மறு கிறிஸ்துக்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் மற்ற தவக்காலம் மாதிரி இருக்கக்கூடாது. வெறும் சடங்கு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது. இது வாழ்க்கையாக மாறணும். நம் வாழ்க்கையாக மாறணும். என் வாழ்க்கையாக மாறணும். என் வாழ்க்கையாக மாறிச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறும். யாரையும் மாற்ற முடியாது. ஏற்கனவே சொன்னேன், நான் கடவுள் வந்தே மாற்ற முடியாது. ஏன்னா கடவுள் நம்மை மதிக்கிறார். நானாக மாறு, மனம் வருந்து மனம் திருந்துன்னு அவர் கேட்க தான் முடியும். உள்ளே போய் மாற்ற முடியாது. ஏன்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். அதனால் கடவுளை நாம் அன்பு செய்கிறது உண்மை என்றால், கடவுளை ஏற்றுக்கொள்கிறது உண்மை என்றால், இறை வார்த்தையை நான் நம்புவது உண்மை என்றால், நான் மாற வேண்டும். ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அந்த பாட்டோடு நான் நிறைவு செய்கிறேன். பாடலோட வார்த்தைகளை கவனிங்க. நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன், மனதோடு உரையாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உறவாட விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், நீயாக நான் மாற விரும்புகிறேன், என்னால் இயலாதன நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன், நேசிக்க யாரும் இல்லை என நான் எண்ணுகையில், நேசிக்க யாரும் இல்லை என நான் எண்ணுகையில், உந்தன் நேசத்திலே மூழ்கிட விரும்புகிறேன், எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீரென்று, எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீரென்று, மலை மேல் ஏறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன், விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிடலாக நான் வாழ விரும்புகிறேன், மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன், உந்தன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். எனவே பிரியமானவர்களே, நாம் விரும்பணும். என்ன விரும்பணும்னா, ஆண்டவரே நீயாக நான் வாழ விரும்புகிறேன், நீயாக நான் வாழணும். இனி நான் இல்லை, வாழ்வது நான் இல்லை.
பவுல் சொல்கிற மாதிரி வாழ்வது நான், என்னில் வாழ்வது இயேசுவே. அந்த முடிவுக்கு வரும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அமைப்பு இறைவா, எங்கள் அனைவரையும் உமது சாயலில் படைத்திருக்கிறீர். நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறது நீர்தான். உம்மைத்தான் நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். சுவாசித்து கொண்டு இருப்பதால் தான் உயிர் வாழ்கிறோம். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாற்றுவதை, சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு தந்ததால் எங்கள் கையில் கொடுத்து விட்டீர். ஆமாண்டவரே, எல்லோரும் செய்வது போல நாங்கள் இனி செய்யப்போவதில்லை. நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனின் சொந்த மக்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதனால் இனி நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இதுவரை வாழ்ந்தது போல அல்ல. இதோ நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்து எங்கள் வாழ்வை இழந்து விட்டோம். ஆனால் இனி உமக்காக, உமது விழுமியங்களுக்காக, உமது மதிப்பீடுகளுக்காக நாங்கள் வாழ்வோம். அதனால் நாங்கள் இம்மை மட்டுமல்ல, மறுமையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வோம். இம்மையும் மறுமையும் சொர்க்காபுரி ஆக்குவோம். எங்கள் உள்ளம் ஒரு சொர்க்கம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரது மனதையும் நாங்கள் மகிழ்ச்சி உரை செய்ய சொர்க்காபுரியாக எங்கள் இல்லங்கள் பூலோகத்தில் வாழும் சொர்க்கங்களாகும். அதனால் நாங்கள் எங்கள் நிலை வாழ்வை சொர்க்கத்துக்கு உரிமை உள்ளவர்களாக மாற நீர் அருள்வீராக. வாழ்ந்து காட்டும் திருமகன் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.